இது வந்து 3 இடத்துல இருக்கு. மத்தேயு 26, மார்க் 14, யோவான் 12 மரியாளை குறித்து போட்டிருக்கு. ಇಲ್ಲಿ ಮರಿಯಳ ಕುರಿತಾಗಿ ಮತ್ತಾಯ ಮಾರ್ಕ ಯೋಹಾನ 3 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಇದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. என்ன யோவான் சொல்றாரு, இது வந்து மார்த்தாளோட தங்கச்சி மரியாள், லாசரு இது என்னது அந்த லாசருவே கல்லறையிலேருந்து வெளியே வந்தார்ல, அந்த அவங்களோட சிஸ்டர் இவங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಮಾರ್ತಳ ತಂಗಿ, ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಲಾಜರ್ನ ತಂಗಿಯಾಗಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ. பைபிள் எங்கெல்லாம் பார்க்குறோமோ மரியாள் பத்தி ஒரு அருமையான ஒரு சிஸ்டர். இந்த சிஸ்டர் ஏசப்பாவோட பாதத்துக்கிட்ட தான் இருப்பாங்க நிறைய வாட்டி. ಇಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಯಾವಾಗಲೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲೇ ಇರ್ತಾ ಇದ್ವಿ. ஒரு நாள் என்னாச்சு, ஏசப்பா வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. வந்திருக்கும் போது மரியாள் வந்து அடுப்பாங்கரையில வந்து சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனா இவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏசப்பாவோட பாதத்துல உட்காந்து கத்துட்டு இருக்காங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆಕೆ ಮಾರ್ತಳು ನೋಡೋದಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಮರಿಯಳನ್ನ ನೋಡೋದಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲೇ ಆಕೆ ಕೂತ್ಕೊಂಡು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. என்னாச்சு, நிறைய கூட்டம் ஜனங்க உட்கார்ந்து இருக்காங்க. இன்னொரு இடத்துல என்ன பண்றாங்க, வராங்க. அந்த இடத்துல டக்குன்னு அந்த அம்மா உள்ள வராங்க. ತಕ್ಷಣವಾಗಿ ಆಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಜನರಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ உள்ள வராங்க அந்த ரூம்குள்ள ಧೈರ್ಯವಾಗಿ ಒಂದು ಕೋಣೆಯ ಒಳಗಡೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. வந்துட்டு என்னாச்சு, வந்து ஒரு வெளியேர்ந்த ரேட் ரொம்ப கூடுன ஒரு 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 சென்ட் எடுத்து ஏசப்பா பாதத்துல உடைச்சு அவங்க முடியினால அந்த ஏசப்பா பாதத்தை வந்து அப்படி தொடைக்கிறாங்க. ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಬರ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹು ಬೆಲೆಯುಳ್ಳಂತ ಸುಗಂಧ ತೈಲವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಭರಣಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಆತನ ಕಾಲಿಗೆ ಹಾಕಿ ಹಚ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ஸோ அது வந்து ரூமே அப்படியே பயங்கர அப்படியே ஸ்மெல் வந்துச்சு. அந்த ரூம் ஃபுல்லா அப்படியே அந்த சென்ட் ஸ்மெல் அப்படியே அடிக்குதுங்க. ಆ ರೂಮ್ ಕೋಣೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅದು ಆ ಒಂದು ಸುಗಂಧ ವಾಸನೆ ಅದು ತುಂಬಿಕೊಂಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಆ ಒಂದು ರೂಮಿನಲ್ಲಿ. அப்போ அங்க ஒருத்தன் திருடே இருக்கான். யாரு? யூதாஸ் காரியத்து. என்ன சொல்றான்? ಅಲ್ಲಿ ಯೂದ ಆತನ ಕಳ್ಳ ಒಬ್ಬ ಇದ್ದಾನೆ. ಆತನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, 300 காசு, இந்த காசை வந்து நம்ம அந்த அம்மா உங்க காலில் போய் உடச்சி வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இந்த காசை வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நாங்க வந்துட்டு அதை வந்து வேற யாருக்காவது நம்ம ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம் இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். ಈ ಕಾಸು 300 ರೂಪಾಯಿ ಆಗಿತ್ತಾಯ್ತು, ಇದನ್ನ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಬಡವರಿಗೆ ಇದನ್ನ ಕೊಡಬಹುದಾಗಿತ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா இரு யூதாஸ். ಆಗ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಸುಮ್ಮನಿರು ಯೂದನೇ, இந்த ஏழைகள் உங்க கூட எப்பவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ಬಡವರು ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ಜೊತೆ ಇರ್ತಾರೆ. பட் ஆனா என்னுடைய சரீரத்தை என்னுடைய அடக்கத்துக்காக என் சரீரத்தை ரெடி பண்றா மரியாள் அப்படின்னு சொல்றாங்க. ನನ್ನ ದೇಹದ ಉತ್ತರ ಕ್ರಿಯೆಗಳಿಗಾಗಿ ಒಂದು ತೈಲವನ್ನ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ பாருங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு பாசம், ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರೀತಿ. பொம்பளைங்களுக்கு அவங்களுடைய மகிமை என்னது? பைபிள் படி பொம்பளைக்கு மகிமை என்னது? முடி தான் அவங்களுடைய க்ளோரி அப்படின்னு போட்டிருக்கும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಅವರ ಕೂದಲುಗಳೇ ಅವರಿಗೆ ಶ್ರೇಷ್ಠ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா அவங்க அந்த மரியா வந்து அவ முடி என்ன பண்றா, எடுத்துட்டு வந்து ஏசப்பா பாதத்துல வந்து அது தொடைக்கிறான். ಆದ್ರೆ ಮರಿಯಳು ನೋಡೋದಾದ್ರೆ ಆ ಒಂದು ಕೂದಲಿನ ಮೂಲಕವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದವನ್ನ ಆಕೆ ಒರೆಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. இன்னொரு இடத்துல போட்டிருக்கும், லூக்கால நினைக்கிறேன், அவளால் ஏழ்ததை செய்தாள் அப்படின்னு வந்து ஏசப்பா சொல்வார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, லூக்கால ಮಾರ್ಕನ ಬರೆದಂತ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಆಕೆಯಿಂದ ಆದಂತ ಕಾರ್ಯವನ್ನ ಆಕೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. அவளால் எது முடிஞ்சிச்சோ அது செஞ்சா, அவ்வளவுதான். ரொம்பலாம் செய்யல, அவளுக்கு என்ன முடியுமோ அது செஞ்சா. ಆಕೆ ಏನು ಅಧಿಕವಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಆಕೆಯಿಂದ ಸಾಧ್ಯವಾದ ಮಟ್ಟಿಗೆ ಆಕೆ ಮಾಡಿದ್ದಾಳೆ ಎಂಬುದಾಗಿ. அவளுக்கு பெஸ்ட் கொடுத்து அவ சம்பளத்துல எடுத்துட்டு வந்து எல்லா காசையும் எடுத்துட்டு வந்து ஏசப்பாக்காக வந்து யூஸ் பண்றா. அவளோட சம்பளத்தை, ಅವಳ ಸಂಬಳವನ್ನೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಅದು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. சோ இதான் அது ஒரு அருமையான ஒரு காட்சி. ஏசப்பா மேல ஒரு அன்பு, ஒரு பாசம். ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ. ஏசப்பா மேல பாசம் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் வந்துட்டு பயங்கரமா இருக்குங்க, அது சொல்லவே முடியாது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಮ್ಮ ಪ್ರೀತಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಆ ಒಂದು ಜೀವಿತ ಭಯಂಕರವಾಗಿರ್ತದೆ, ಅದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯ. சரியா? சோ இங்க வந்துட்டு அப்புறம் எல்லாம் திட்டும் போது நீ சும்மா இருங்க அப்படின்னு ஏசப்பா வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்றாரு. ஏசப்பா வந்து அவளை வந்து திட்டுறாங்க. அந்த ஆம்பளை ஆட்கள்லாம் சேர்ந்து ஏசப்பா வந்து ஏய் நீங்க வாய மூடுங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு ஏசப்பா வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்றாரு. மரியாதை ಜನರೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಆಕೆಯನ್ನ ಬೈಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವು ಬಾಯನ್ನು ಮುಚ್ಚಿ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಆಕೆಗೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಆಕೆ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் நமக்கு சார்பாக இருக்கும்போது நம்மளுக்கு விரோதமா இருப்பவன் யார் அப்படின்னு போட்டு சொல்லுது. ದೇವರು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವಾಗ ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಇರುವಂತವನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவருடைய பிள்ளைகளை யாரும் வந்து இன்சல்ட் பண்ண முடியாது. ஏசப்பா அதை வந்து கேள்வி கேட்பார். ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಯಾರು ಕೂಡ ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ದೇವರು ಅದಕ್ಕೆ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. ஸோ இந்த இடத்துல இந்த ரூம்ல யாரெல்லாம் பார்க்குறோம், முக்கியமான காட்சிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த ரூம்ல முக்கியமா 3 பேர் இருக்கிறாங்க. யாரு? இயேசு கிறிஸ்து, மரியாள், யூதாஸ் காரியத். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ 3 ಜನರ ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ನೋಡ್ತೇವೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, ಮರಿಯಳು ಮತ್ತು ಯೂದನ್ ಎಂಬುದಾಗಿ. மரியாளோட இது எப்படி, மரியாளோட ஆட்டிடியூட் என்னது? வாட் கேன் ஐ கிவ் அப்படின்ற மாதிரி, நான் ஏசப்பாக்காக என்ன கொடுக்கட்டும் அப்படின்னு அவர் ரெடியா இருக்கா. ಅಲ್ಲಿ ಮರಿಯಾಳ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣ ನೋಡುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನಾನು ಏನನ್ನ ಕೊಡಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆಕೆ. ஆனா யூதாஸ் காரியத்தோட மைண்ட் செட் எப்படி? ಅಲ್ಲಿ ಯೂದನ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣವೇನು? என்னது கிடைக்கும்,
ஏசப்பாட்ட வந்தா என்ன கிடைக்கும், எவ்வளவு காசு கிடைக்கும், ஜோப்ல எவ்வளவு போடலாம் அப்படின்றது தான் அவனுடைய யூதாஸ் காரியத்தோட ಮೈಂಡ್ ಸೆಟ್. ಐಸ್ಕರಿಯೋತನ ಒಂದು ಕಾರ್ಯ ನೋಡಿದಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಏನನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು, ಏನನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಒಂದು ಲಕ್ಷಣವಾಗಿದೆ. அப்புறம் ஏசப்பா இன்னொரு வார்த்தை சொல்றாரு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಇನ್ನೊಂದು மார்க்ல எங்கெல்லாம் பைபிள் பத்தி நீங்க பிரசங்கம் பண்றீங்களோ மரியாள் சொன்னதை நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀವೆಲ್ಲೆಲ್ಲ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ಮರಿಯಳ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಉಪದೇಶ ತಿಳಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. நினைச்சிருப்பாளா மரியாள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பாட்டில் எடுத்துட்டு வந்து தலையில வந்து துடைக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சிருப்பாவா? பட் இன்னைக்கு 2000 வருஷம் கழிச்சியும் அதை பேசணும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாருன்னா மரியாளோட அந்த சின்ன ஒரு காரியம் எவ்வளவு பெருசா ஆண்டவர் வந்து அதை அவருடைய இருதயத்துல அதை வந்து நினைச்சிருக்கிறாருன்னு பாருங்க. ಅಲ್ಲಿ ಮರಿಯಳು ಏನೋ ಒಂದು ಚಿಕ್ಕ ಬಾಟಲ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಅದರ ಮೂಲಕ ಒಗರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೆ 2000 ವರ್ಷಗಳಿಂದ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ಉಪದೇಶದಲ್ಲಿ ಆಕೆ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் கட்டளை இட்டிருக்காரு, எங்கெல்லாம் போகணுமோ அதெல்லாம் சொல்லணும், நீங்க ஊழியத்தை செய்யும்போது இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ದೇವರು ಒಂದು ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಸೇವೆಗಾಗಿ ಹೋಗ್ತೀರಾ ಅದನ್ನೆಲ್ಲ ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಇದನ್ನ ತಿಳಿಸಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. நீங்க பண்ற சின்ன காரியம் கூட ஏசப்பா கவனிக்கிறவரா இருக்கிறாருங்க. ನೀವು ಮಾಡುವಂತ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯವನ್ನು ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಗಮನಿಸುವಂತ. இந்த நாட்கள்ல எல்லாரும் வந்து உடனே எவ்வளவு வியூஸ் இருக்கு, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு உங்களுக்கு ஃபேமஸா இருக்கிறீங்க, உங்க பாட்டை எத்தனை பேர் கேட்டாங்க, உங்க மெசேஜ் எத்தனை பேர் கேட்டாங்க, அதை தான் வந்து கணக்கு போடுறாங்களே ஒழிய அது தப்பான கணக்கு. ஏசப்பா மைண்ட் அது இல்லவே இல்லை. ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರು ನಿಮ್ಮ ಹಾಡನ್ನು ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಎಷ್ಟು ವ್ಯೂಸ್ ಆಗಿದೆ, ಅಥವಾ ಎಷ್ಟು ಜನರು ನಿಮ್ಮ ಒಂದು ಉಪದೇಶವನ್ನ ಕೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ನೋಡುವುದೇ ಇಲ್ಲ. இதுல இருந்து ஏசப்பாவோட இருதயத்தை நிறைய கத்துக்கலாம். அதனால சொல்றேன், மத்தேயு, மார்க், லூக், யோவான திருப்பி படிங்க. நான் சொல்றேன், உங்க லைஃப் மாறலே இல்லையா சொல்றேன் பாருங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಮತ್ತೆ ಮಾರ್ಕ್, ಲೂಕ, ಯೋಹಾನ ಇದನ್ನ ಪುನಃ ನೀವು ಓದ್ ನೋಡ್ರಿ, ನಿಮ್ಮ ಜೀವನ ಬದಲಾಗ್ತದೆ ಇಲ್ಲ. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை நம்ம பார்க்க முடியாது. சோ இயேசு கிறிஸ்து மூலியமாய் தேவன் என்ன பண்றாரு, வெளிப்படுறாரு. இப்படிதான் ஏசப்பா தேவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு ஏசப்பாவை காட்டுறாரு. ஏசப்பாவை இப்படி காட்டுறாரு. ದೇವರು ಆತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ, ಆತ್ಮನಾಗಿರ್ತಕ್ಕಂಥವನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಅಂದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ತೋರ್ಪಡಿಸಿ. சோ தேவனை நம்ம எப்படி பார்க்கிறோம், ஏசப்பாவை பார்க்கும்போது தேவனை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾವು ನೋಡುವಾಗ ದೇವರನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. கர்த்தர் எப்படி பேசுவாரு, கர்த்தர் எப்படி நடந்துக்குவாரு, கர்த்தர் எப்படி பதில் சொல்வாரு, கர்த்தர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, கர்த்தர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாரு, அதை தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம ದೇವರು ಯಾವುದಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯಾವುದಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯುತ್ತದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ತೇವೆ. சோ மரியாள் என்ன, என் ஆண்டவருக்காக நான் என்ன கொடுப்பேன், யூதாஸ் நான் ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன பிடுங்குவேன். ಮರಿಯಳು ನೋಡ್ತೇವೆ, ದೇವರಿಗಾಗಿ ಏನನ್ನ ಕೊಡುತ್ತೇನೆ. ಇಸ್ಕರಿಯೋತನ ನೋಡ್ತೇವೆ, ದೇವರಿಂದ ಏನನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ.